இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான காதல் கதை தான். நம்ம ஹீரோவோட பேர் முத்து. பைபிளில் பார்க்க ரொம்ப அப்பாவியாக இருப்பான். ஆனால் மண்டைக்குள்ளே 1000 கம்ப்யூட்டர் ஓடும். முத்துவுக்கு நம்ம ஊர் பெரிய மனுஷ பொண்ணு கயல்விழி மேலே ஒரு கண்ணு. கயல்விழி ரொம்ப படித்த பொண்ணு, ஊர்லேயே ஒரு அழகான பொண்ணு. முத்துவுக்கும் சரியாக பேசக்கூட வராது. கொஞ்சம் வாய் திக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு ஊரில் சுற்றிக்கிட்டு இருப்பான். கயல்விழிக்கு யாராவது கவிதை எழுதினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் முத்துவுக்கு கவிதைக்கும் கத்திரிக்காய்க்கும் கூட வித்தியாசம் தெரியாது. தினமும் கயல்விழி போகிற அந்த அரச மரத்து பொந்தில் ஒரு பேப்பரில் கவிதை எழுதி வைப்பான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனால் அதில் அவன் பேர் இருக்காது. வெறும் ஒரு மயில் இறகு மட்டும்தான் இருக்கும். அந்த கவிதைகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே பாரதியாரே நேரில் வந்து எழுதின மாதிரி இருக்கும். கயல்விழி மெல்ல மெல்ல அந்த மர்ம கவிஞன் அவனுடைய வார்த்தைகள்னால காதலில் விழறான். நம்ம ஹீரோயினுக்கு தான் ஹீரோ யாருன்னு தெரியாதுல்ல. ஊரில் இருக்கிற பணக்கார வீட்டு பையன் ஒருத்தன் நான் தான் அந்த கவிதை எழுதுறேன்னு பொய் சொல்லி கயல்விழியை ஏமாற்ற பார்க்குறான். அவளும் ஆரம்பத்தில் அதை நம்பிடுறான். ஆனால் முத்து இது தெரிஞ்சும் அமைதியாக இருக்கான். ஒரு நாள் அந்த பணக்கார பையன் கயல்விழி முன்னாடி நின்று ப்ரப்போஸ் பண்ணுறான். முத்து பின்னாடி இருந்து ஒரு சின்ன சிக்னல் கொடுக்குறான். அந்த பையன் உளர ஆரம்பிச்சிடுறான். அந்த அரச மரத்தில் ஒரு மைக் செட் பண்ணி இவன் தூரமாக இருந்து அவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருக்கான். இது கயல்விழிக்கு தெரியாது. யாரோ சிக்னல் கொடுக்கறது தெரிஞ்சு அந்த பணக்கார வீட்டு பையன் வளரிடுறான். கயல்விழிக்கு சந்தேகம் வந்துடுது. யார் தான் அந்த கவிஞன்னு கண்டுபிடிக்க ஒரு பிளான் பண்ணுறான். ஒரு நாள் நைட்டு அந்த மரத்துக்கிட்டேயே அவள் போயிடுறா. ஒளிஞ்சு நிற்கிறா. முத்து மெதுவாக வரான், பேப்பரை வைக்கிறான். கயல்விழி அவனை பிடிச்சிடுறா. நீ தானா அது? ஏன் பொய் சொன்ன அப்படின்னு கேட்குறா. முத்து அப்பவும் பேசாமல் ஒரு பேப்பரை நீட்டுறான். அதில் எனக்கு வாய் பேச வராது, அதான் கவிதையாக பேசினேன்னு எழுதியிருக்கு. கயல்விழிக்கு உண்மை தெரிஞ்சிடுறது. முத்து தான் அந்த கவிதையை எழுதி வச்சிட்ருக்கான் அப்படின்னு. உன்னோட ஊமை காதல் எனக்கு புரியுது முத்துன்னு சொல்லி அவனை ஏற்றுக்கிறா. கதை இதோட முடியல, இன்னும் இருக்குது. 2 பேரும் ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முதலிரவு அன்னைக்கு முத்து கயல்விழிக்கிட்ட போய், ஏய் கயல், எப்படி இருக்கு என்னோட ஆக்டிங்? கொஞ்சம் கூட சந்தேகமே வரல, பக்காவாக பண்ணேனா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. ஏய் உனக்கு வாய் திக்கு வாய், பேச வருமா அப்படின்னு கேட்குறா. முத்து சிரிக்கிறான். உன் மனசில் இடம் பிடிக்கத்தான் இப்படி ஒரு சீன் போட்டேன். அந்த கவிதையெல்லாம் கூட நானே எழுதலை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கவிஞன், அவனை வச்சு தான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கயல்விழிக்கு கோபம் இருந்தாலும் முத்து மேலே இருக்க அதீத காதல்னால அவள் ஏற்றுக்கவும் செய்கிறாள். அவள் கோபப்படுறதுக்கு முன்னாடி முத்து சொல்கிறான், ஆனால் அந்த கவிதையில் இருந்த காதல் மட்டும் என்னோடது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த கதையோட நீதி என்னென்னா, நாம் நினச்சதை சாதிக்க சின்ன சின்ன தில்லாலங்கடி வேலை செய்யலாம், ஆனால் தப்பு பண்ணக்கூடாது. இந்த கதைக்கு நான் ஊமை காதல்னு பேர் வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.